Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel Your Simply Lia. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இன்று ஜூஸ் 10 சுருக்கம் வஅலமு. இந்த ஜூஸ் சூரா அல் அன்ஃபால் 41ஆம் ஆயத்திலிருந்து சூரா அத்தௌபா 93ஆம் ஆயத்து வரை உள்ள பகுதிகளை கொண்டுள்ளது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் அன்ஃபால் போரில் கிடைக்கும் கனி பூட்டி 8:41 கொண்டுள்ளது. அல்லாஹ் கூறுகிறார், போரில் நீங்கள் பெற்ற எந்த ஒரு பொருளிலும் 1/5 பங்கு அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கும் உறவினர்களுக்கும் யத்தீம்களுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் மீதமுள்ள 4 பங்குகள் போரில் பங்கேற்ற முஸ்லிம்களுக்கும் வழங்கப்படும். இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் கற்பித்தல் என்னவென்றால், செல்வம் என்பது சோதனை, பகிர்வு மற்றும் நீதி இஸ்லாமின் அடிப்படையாகும். பதர் போரின் பாடங்கள். பேட்டல் ஆஃப் பதர். இது முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி. அல்லாஹ் எதிரிகளை குறைவாக காட்டினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவில். முஸ்லிம்களையும் எதிரிகளுக்கு குறைவாக தோன்ற செய்தார். மலக்குகளை அனுப்பி உதவி செய்தார். ஷைத்தான் மனித வடிவில் இருந்தும் ஓடிவிட்டான். இதிலிருந்து நமக்கு கற்றுத்தரும் பாடம், வெற்றி எண்ணிக்கையால் அல்ல, அல்லாஹ்வின் உதவியால் ஆகும். பொறுமை, ஒன்றுபாடு வெற்றியை கொடுக்கும். அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் கீழ்ப்படுவீர். மேலும் அல்லாஹ் கூறுகிறார், ஆயத்தமாக இருங்கள், உங்கள் சக்தியளவில் ஆயத்தமாக இருங்கள். உடல் வலிமை, பொருள் வலிமை, ஆன்மீக நம்பிக்கை. அல்லாஹ் உறுதி அளிக்கிறார். அல்லாஹ்வின் வழியில் செலவிடுவர் முழுமையாக திருப்பித் தரப்படும். இஸ்லாம் போரை நாடும் மார்க்கம் அல்லவே அல்ல, நீதிக்காக மட்டுமே போராடுகிறது. சமாதானம் விரும்பினால் நீங்களும் சமாதானம் விரும்புங்கள். சூரா அன்ஃபால் முடிவில் உறவினர்களின் உரிமை உள்ளது. உறவினர்கள் ஒருவருக்கொருவர் அதிக உரிமை உடையவர்கள். இது வாரிசு சட்டத்தின் அடிப்படையாகும். சூரா அத்தௌபா தொடக்கம். இந்த சூரா பிஸ்மில்லாஹ் இல்லாமல் தொடங்கும் ஒரே சூறாவாகும். பரஅத்